அஸ்ஸலாமு அலைக்கும். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. பாத்திரம் நல்லா சூடாகட்டும், வெயிட் பண்ணலாம். குக்கர் சூடாகிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் சேர்த்துக்கணும். இப்போ வெங்காயத்துக்கு கூட தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய், நார்மல் சைஸ் தக்காளி 1. இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலரி விட்டுக்கலாம். நம்ம வந்து பச்சை மிளகாய் நிறைய சேர்த்துருக்கோம், அதனால் நம்ம வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். இப்போ இதெல்லாம் நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு மேகி சேர்த்துக்கலாம். பிரியாணி பவுடர் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம வந்து மக்கூர்னி சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ மக்கூர்னி எடுத்துருக்கோம். மக்கூர்னியும் சேர்த்தாச்சு. இப்போ லைட்டாக நம்ம கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம். இப்போ மூடிட்டு ஒரு விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். விசில் வந்துருச்சு. இப்போது விசில்லாம் நல்லா போனது, விசில் நல்லா போயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். மக்கூர்னி ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ குழையாமல் எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ போல எப்போவும் அமீர் ஜாஸ்மின் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாங்க. வாங்க சாப்பிட்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.